1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்க ஆண்டு வசனம் சொல்லுற ஆவியானவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா ஓகே, இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எப்படி முடியும்? இந்த மாதிரி கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழும்போம். இன்னைக்கு பாருங்க, அப்போ நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம். இந்த லூக்கா 21 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது கடைசி காலத்துக்கான அடையாளங்களை இயேசு பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றார். கடைசி கால ஆபத்துகள், கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி தீமைகள் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, யுத்தம், ரஷ்யா அந்த உக்ரைன் யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை. அதுக்குள்ளே இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதனால நாம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த பக்கம் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு, இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம் சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது. அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரி பல காரியங்கள், ஜனத்துக்கு விரோதமாக பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது. பூட்டானில் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. மியான்மரில் ஜனங்கள் நிறைய சிறுமையை அனுபவித்து உள்பக்கம் போராட்டம் நடக்கிறது. பல தேசங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி இன வேறுபாடுகள் அமெரிக்காவில் காணப்படுகிறது, பல தேசங்களில் காணப்படுகிறது. இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இவங்க நம்ம நாட்டுக்காரங்க, இந்த மாதிரி துவேஷங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு பெரிய அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கிறது, தீமைகள் உண்டாகிறது. பஞ்சம் பாருங்க, இலங்கை தேசத்தில் இன்னும் பஞ்சம் முடிவடையவில்லை. சில சமயம் விலைவாசி குறையுது, மறுபடியும் ஏறுகிறது. பெரிய பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இலங்கை தேசத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட பழகி கொண்டார்கள். 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டார்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றவங்க பெருகிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில். நீங்கள் ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்னு நினைக்கிறோம். ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இந்தியாவிலேருந்து வெளிவருகிற நியூஸ் பேப்பரில் ஜனங்க கியூவில் நிற்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய கியூ நிற்கிது. அப்போ இது என்னடா, இது நம்ம நாடு மாதிரி தெரியல, வெளிநாடு மாதிரி படத்தில் தெரியுது. இது என்ன கியூ என்று கீழே ஃபுட் நோட் வாசித்தால், ஜெர்மன் தேசத்தில், ஜெர்மன் தேசம் எவ்வளோ செழிப்பான தேசம், அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த தேசத்தில் அந்த மக்கள் காலையில் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் பாலுக்காக, இலவசமான ரொட்டி பாலுக்காக கியூவில் நிற்கிறாங்க. யோசித்து பாருங்க, பஞ்சம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிறது. லண்டன்ல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம். நாங்கள் இந்த லண்டனுக்கு வந்து இத்தனை வருஷமாகிற இதுவரை பார்த்துராத ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். என்னது என்று கேட்டேன். வெள்ளைக்காரங்க, இந்த நாட்டை சார்ந்த வெள்ளைக்காரர்கள் காலையில் 6 மணிக்கு கியூவில் நிற்கிறாங்க. எதுக்காக? இலவச ரொட்டிக்காக. தெரியுமா உங்களுக்கு? லண்டனில் உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்தை நம்ம கவனிப்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் உலகில் நடக்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம், எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நிறைவேறுகிறது, இப்போ நம்ம கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று, வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை, ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது. வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியும். பஞ்சம்,
அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது, திவாலாகி கொண்டு வருகிறது. உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார பாதிப்பு, பஞ்சம், பல தேசங்களில், பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது. நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஞ்சத்தினால பாதிப்பு, இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த சிரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மரிச்சார்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது. யுத்தத்தினால பாருங்க, தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது, சரி இதெல்லாம் நடக்குங்க, இயேசு சொன்னார்ல, அதை நடக்கத்தான் செய்யும். அதை நிறுத்த முடியாது. ஆண்டவர் யுத்தமே வரக்கூடாது, பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது, பஞ்சமே வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க முடியாது. கட்டாயம் வரும். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 21:36 வசனம், 35, 36 பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இப்போ வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது. பல தேசங்களிலே யுத்தம், பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள், பல தேசங்களிலே பஞ்சங்கள், பல தேசத்திலே பாதிப்புகள், பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம். இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவில் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, வருகையில் இயேசுவுக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு, நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்றார். இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், வருகையில் காணப்படணுமானா ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள். லூக்கா 21:36, என் பிள்ளைகளே, இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். இனி நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் வரும். இப்பவே அறிவிச்சிட்டாங்க, சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது. ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டது. தெரியுமா உங்களுக்கு? COVID-19 விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ளை நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்க போகிறது என்று அறிவித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப ஒரு கொள்ளை நோய் அனுப்ப போகிறோம், திரும்ப மாஸ்க் போட ஆயத்தமாகுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமாய் செயல்படுகிற கார்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சமல்ல, செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள். கொள்ளை நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ளை நோய்கள். பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலம். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இனி உலகத்தில் இதுதான் நடைபெறும். ஆனால் அதற்கு மத்தியில் நம்மை பாதுகாக்க, நமக்கு துணை நிற்க, எந்த ஆபத்து நம்மை தொடாதபடி பாதுகாக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும், உங்க வீட்டில் மாத்திரம் பானையில மா குறைஞ்சு போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும். எலியாவுக்கு மாத்திரம் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார், தேவதூதனை கொண்டு போஷித்து கொண்டிருப்பார். உலகம் எல்லாம் கொள்ளை நோயின் பாதிப்பும் இருக்கும். ஆனால் உன் வீட்டின் வாசற்படியை கொள்ளை நோய் தாண்டி வர முடியாது, வாதை உன் கோடாரத்தை அணுகாது. இதான் வாக்கு தத்துவம். உலகமெல்லாம் பஞ்சம் வரும், உலகமெல்லாம் கொள்ளை நோய் வரும், உலகமெல்லாம் பாதிப்புகள் வரும். ஆனால் உன் மீது மாத்திரம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். யாருக்கு அந்த பாதுகாப்பு?
ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால், பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியே கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில். ஐயா, காலையில் ஒரு மணி நேரம் ஜெபிங்க, ராத்திரி 1 மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்ல. நமக்கு வேலை இருக்குல்ல, சமைக்கணும், பெண்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், காலேஜில் படிக்க போகணும். எப்பொழுதும் எப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது? என்னைக்கு அது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படின்னு என்ன? காலையில் ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஜெபம் பண்ணு, சாயங்காலம் ஜெபம் பண்ணு, ராத்திரி ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? 24 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவு கொள்வது, தேவனோடு உரையாடுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை 24 மணி நேரமும் ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். அல்லேலூயா! எப்பொழுதும் அவரோடு பேசி கொண்டிருப்பது. காலையில் எழுந்த ஒரு 2 மணி நேரம் தனியாக பாட்டு பாடுங்க, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, பலப்படுத்தி கொள்ளுங்க. அதோடு முடிந்து விடுவது அல்ல. அது ஜெப அறைக்குள்ள, ஜெப நேரத்தில், ஜெபிக்கிற இடத்துல ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல. அந்த ஜெப அறை விட்டு வெளியே வந்த பிறகும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா, நான் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் அரிசி எடுத்த பானையில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். காய்கறி வெட்டும்போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் குழம்பு வைக்கும்போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் வரிசை வச்சுருக்கேன். வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, மிஷினரிகளுக்கு, சர்ச்சைக்குன்னு ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொன்றுக்கு மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுவேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். செய்யலாம்ல? நீங்களும் ஒரு சகோதரியால் செய்ய முடிஞ்சால் அவங்களால செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். வேலைக்கு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கல்ல, போயிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களை ஜெபத்தில் நடத்தும். அதுக்கு தான் ஜெபம். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கணும், ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெப பழக்கத்திற்குள்ளே நம்ம வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற பழக்கம். அதிகாலையில் எழுப்பி 1 மணி நேரம் பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிச்சு ஒரு நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆவியில தேவனோடு இணைப்பில் இருந்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும், எப்பொழுது நீங்கள் துதிக்க முடியும். இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் காரில் நிறைய ஊழியத்துக்கு டிராவல் பண்ணுறேன்ல, டிராவல் பண்ணி போகும்போது ஒரு சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியை கடக்க வரைக்கும் அந்த சிட்டிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, மதுரைக்காக ஜெபிக்கிறேன். மதுரை வழியாக அங்கே கார் போச்சுன்னா மதுரையில் இருக்கிற சபைகள், மதுரையில் இருக்கிற ஆத்துமாக்கள், இந்த மதுரையில் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்படணும், ஜனங்களை ரட்சிக்கப்படணும். அவ்வளோதான். ஒரு கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் ஊரெல்லாம் பார்த்தோன்னா, ஆண்டவரே, இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த அங்கே ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படணும். மனசில் 1 நிமிடம் ஜெபம். அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க பழகுங்க. ஒரு கூட்ட மக்களை, வாலிபர்களை, ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைகள் பார்த்துட்டு, ஆண்டவரே, இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த பிள்ளைகள்லாம் அறிந்து கொள்ளணும். ஜெபம் செய்வது. சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்தீங்களா? குட்டி பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கை குழந்தைகள் பார்த்தா நம்மளை பார்த்தாலும் சிரிக்கும். அது பல மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த குழந்தை, இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அழகழகான குழந்தை வச்சுருப்பாங்க. அது உங்களை பார்த்தா சிரிக்கும். நீங்களை பார்த்தாலும் அதுக்கு மத வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. நான் அதை யோசித்து பார்த்தேன். ஒரு நாள்
இந்த குழந்தைக்கு எது கடவுள் அப்படின்னு தெரியாது. எதை அந்த தாயோ தகப்பனோ சொல்லி இதுதான் கடவுள் சொல்கிறாங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாது. அதுக்கு ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். இடையில யாரோ சொல்கிறாங்க, அதை மனதில் வாங்கி கொண்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தைகள் நீர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள செய்யும். ஒவ்வொரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 கட்டாயம் அதனுடைய பலனை பார்ப்பீங்க. ஒரு ஸ்கூலை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க, அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும். ஒரு காலேஜை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே போங்க, அந்த காலேஜுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்து விடும். உங்களுடைய ஜெபம் அங்கே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பேன். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை இந்த ஹோட்டலுக்குள்ளே தெளிக்கிறேன். வாய் திறந்தெல்லாம் ஜெபிக்க மாட்டேன், மனசுக்குள்ளே அமைதியாக ஜெபம் பண்ண, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த ஓனர் யாரும் அவங்க ரட்சிக்கப்படணும், இங்கே வேலை செய்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்வது. நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல பைலட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். பைலட்டை நீர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, பைலட்டை ரட்சிக்கப்படணும். அப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை விமானம் பறக்குது தெரியுமா? பல லட்சம் விமானம் வானத்தில் பறக்குது. அப்போ எத்தனை பைலட்ஸ் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பைலட்ஸ் விமான ஓட்டிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. அதில் 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே பைலட்ஸ் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். பைலட்ஸ் ஜெபிக்கிறவங்களா மாறினா விமானத்தில் போகும்போதே அந்தந்த நாட்டை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்குள்ள முதல் ஆசை வரணும், ஆண்டவரே பைலட்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க, தண்ணி வேணுமா இது வேணுமான்ட்டுன்னு. இது மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்க உலகம் முழுதும். எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு இந்த எழுப்புதல் தரிசனம் வந்துட்டா யாரை பார்த்தாலும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி 1,00,000 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சென்னைக்குள்ள? யோசித்து பாரு. நீங்கள் உங்களை மட்டும் பார்க்க, இப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டா இந்த சென்னைக்குள்ள இருக்கிற 1,00,000 பேர் 5,00,000 பேர் தினமும் இதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருக்க ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்ல மாற்றம் வந்து விடும். ஆவியானுடைய வல்லமை பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தோட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னா நீங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கணும். வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க, மனசில் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே இவங்களை ரட்சியும், அவங்கள ரட்சியும், இவங்களை தொடும். மனசில் ஜெபிச்சுக்கிட்டே துதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவரோட இணைப்பில் இருப்பார். சரிங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணிடுறோம். அதில் இன்னொன்று நியூஸ் பார்ப்பறோம்ல, நான் நியூஸ் பார்க்க உட்காரும்போது ஆண்டவரே நியூஸில் நல்ல செய்தி வரட்டோம்ப்பா. நிறைய துர்ச்செய்தி வருதில்லை, இவங்க செத்து போயிட்டாங்க, இங்கே ஆக்சிடெண்ட்டு, இங்கே கொலை பண்ணிட்டாங்க, நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். அதில் சீஃப் மினிஸ்டர் காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு ஜெபம், பிரதம மந்திரி காமிச்சா பிரதம மந்திரிக்காக ஒரு ஜெபம். நியூஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இருதயத்தில் ஜெபம் போய்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களால முடியும். நியூஸை பார்க்கும்போது அவங்கள பார்க்குற ஆளுக்காக ஒரு ஜெபம், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மேல கத்துற ஆளுகை செய்யணும், அவங்கள வழி நடத்தணும். ஒரு விபத்து நடக்கிற, ஆபத்து நடந்த, ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த மக்களை தொடுங்க, இந்த மாதிரி இனி விபத்து வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபம் செய்வது. இஸ்ரவேல் தேசம் யுத்தம் நடக்குது, ஆட்கள் மறிக்கிறாங்க. ஆண்டவரே பாவம், இந்த மக்கள் பாருங்க, பாலஸ்தீன மக்கள், இந்த பெண்களும் குழந்தைகளை என்ன பாடுபடுறாங்க. அந்த காட்சி நம்முடைய இருதயத்தை பாதிக்குது, ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குகிறது. உங்களை பாதிக்குதா? நீ யோசித்து பாருங்க, எவ்வளவு பெண்கள் குழந்தைகளோட அது காயப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. யோசித்து பாருங்க, அவங்க பாலஸ்தீன மக்களாக இருக்கலாம், இஸ்ரவேல் மக்களாக இருக்கலாம், அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இன மக்களையும் இயேசு வெறுக்கிறதே கிடையாது. எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லா மக்களும் அவருக்கு ஒன்றுதான்.
எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாரம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, இந்த பாலஸ்தீன மக்கள், இந்த பெண்கள், குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்க, நம்முடைய மனதை வேதனை. சில சமயம் பார்த்துட்டு அழுது கொண்டே டிவியை பார்த்து ஜெபம் செய்வேன். ஆண்டவருடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறதை நம்ம உணர வேண்டும். ரோட்ல போகும்போதே ஒரு ஆத்மா பார்க்கும்போது உங்களுக்குள்ள அழுக வருதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள மன்றாட்டின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதுதான் இயேசுவின் இருதயம். அந்த இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாற வேண்டும். எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? யார் என்ன ஒரு நியூஸை பார்த்துற, இது அப்படியா அது அப்படியா அப்படின்னு பேசிட்டு போகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எதை பார்த்தாலும் ஜெபிக்கணும். உங்களுடைய உள்ளத்துல இந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் நியூஸ் பேப்பர் வாசித்தேன்னா ஒவ்வொரு தலைப்பை பார்த்தா அதுக்கு ஜெபம் பண்ணுவேன். அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை வச்சு ஜெபம் செய்வேன். இவங்களை பற்றி எழுதியிருக்குன்னா அவங்களுக்காக, இந்த நாட்டை பற்றி எழுதியிருந்தா அந்த நாட்டுக்காக. சின்ன 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 ஜபங்கள். எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இருக்கும்படியான ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்வார். நீங்கள் அப்படி ஜெபிச்சுட்டே வாங்க. சில சமயம் சில சம்பவத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெருமூச்சு உண்டாகும். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காரியத்துக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க ஜெப நேரத்தில் அதை குறித்த பாரம் உங்களுக்குள்ள அதிகமாகும். இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சரிங்க, ராத்திரி வரைக்கும் ஜெபிச்சிடலாம். 11 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போயிடுறோம்ல, அப்புறம் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. எப்பொழுதும் ஜெபிக்க. தூங்கும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆவி விழித்து கொள்ளும். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, நம்ம தூங்கும்போது நம்முடைய சரீரம் நித்திரை பண்ணும், கண்கள் மூடி இருக்கும், சரீரம் இளைப்பாரும். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் விழிப்பா இருப்பான், அவன் தூங்குவதில்லை. அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியினோடு கூட ஐக்கியப்பட்டு பிதா தேவனோடு தொடர்பு கொள்ளுவது. நீங்க ராத்திரில ஜெபம் பண்ணிட்டு படுக்க போங்க. இந்த ஜெப பழக்கத்துக்குள்ள வாங்க. காலையில எழும்பும் போது 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பும் போது நீங்க விழிச்ச உடனே உங்களுடைய நாவல் என்ன வரும் சொல்லுங்க? நிறைய பேர் இங்க ஸ்தோத்தரித்து கொண்டே எழும்புவீங்க. உண்மையா இல்லையா? சோதிச்சு பாருங்க. கண்ணு விழிச்ச உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு தானே விழிப்பீங்க. சிலருக்கு திடீர்னு விழிப்பு வந்த உடனே, என்னடா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு, யார்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நினைப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? தைரியமா கை வைத்துங்க. அது ஒன்றும் பிசாசு கிடையாது. நிறைய பேர் அந்த அனுபவம் இருக்குது. நான் சொல்றேன், இந்த அனுபவம் எதனால? நீங்க நித்திரை பண்ணினாலும் உங்களுடைய ஆவி கர்த்தரோட பேசிக்கொண்டே இருந்தாரு, அது விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாரு. அதனால தான் நீங்கள் எழும்பும் போது உங்களுக்கு டக்குன்னு ஏன் இதை பற்றி நினைப்பு வந்துச்சு, ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. உண்மையா நீங்க பேசினீங்க, உங்களுடைய ஆவி தேவனோட பேசிக்கொண்டே இருந்தது. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இருதயத்தில் வேறொரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க தேவனோட தொடர்பில் இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குது. நீங்க அதில் பழகிட்டா போதும். நிறைய பேர் இதை பற்றி தப்பாவே நினைக்குது, என்னுடைய பிரமையா இருக்கும், நானே இதை கற்பனை பண்ண. உண்மை அது கிடையாது. உண்மையை ஆவியானவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவத்தில் வளர 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 எப்பொழுதும் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்பொழுதும் தேவனோட பேசிக்கொண்டே இருப்பீங்க. அப்போ நீங்க ரோட்ல நடக்கும்போது கூட தேவனுடைய குரலை கேட்க முடியும். இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா, பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசுவதை கேட்க முடியும். நீங்க போய் அதுக்காக தனியாக ரூமில் உட்கார்ந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினது ஆண்டவர் பேசுவார், அப்படி அல்ல. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்திலேயும் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற குரலை கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் அதை கேளுங்க என்று ஊழியர்கள் உங்களை நடத்துவதற்கு காரணம் அதுதான். இந்த அனுபவத்தில் நீங்க வளரணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்
என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆமென். மூன்றாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். ஆமென். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை துதிக்க முடியும்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதுதான் நடக்க போகுது? முடிவு நன்மையாக இருக்க போகிறது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா, ஆஸ்பத்திரி வந்த கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் சொன்னா அழுக தானே வருது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. எனக்கு ஏன் கேன்சர் வரணும் அப்படிதானே தோணுது. கேன்சர் வந்த உடனே ஆஸ்பத்திரியில் கையை உயர்த்தி யாராவது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கேன்சர் மாதிரி தெரியுதுங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்த்தான்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு யாராவது ஆண்டவரை துதிச்சிருக்கிறீங்களா? துதிச்சா டாக்டர் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு தெரியாதுங்க, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். கேன்சர் என்ன கேன்சர், அவருக்கு முன்னால் செத்தவங்கள உயிரோடு எழுப்பார் ஆண்டவர், என் கூட இருக்கிறாரு. இந்த கேன்சர் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டா தேவன் அதை பார்த்து என்ன சொல்லுவார்? என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறான், உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? அல்லேலூயா. பாஸ்டர் கல்யாணகுமார் ஒய்ஃபிட்ட கேட்டார் என் டாக்டரு, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு இது பேரில் அவர் சுகம் கொடுத்தா அவருக்காக வாழ போகிறேன், அவர் எடுத்துக்கிட்டா அவரோட வாழ போகிறேன், அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிம்பிள். இந்த விசுவாசம் அர்ப்பணிப்புள்ள வந்துட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் துதித்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். நீங்க எல்லாத்துக்கும் துதிக்க பழகிட்டீங்கன்னா முறுமுறுப்பு உங்களை விட்டு போய்விடும், உங்களை அறியாமலே போயிடும். நீங்க துதிக்க பழகுங்க, முறுமுறுப்பு போயிடும். அப்படி இல்லாட்ட எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், நான் ஆண்டவரை தேடலையா, நான் தசமாக கொடுக்கலையா, நான் விசுவாசி தானே, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், ஊழியெல்லாம் செய்கிறேனே எனக்கு எப்படி நடக்கணும், கேள்வியெல்லாம் வரும். சாத்தான் அப்படி தான் கேட்பான். ஆமாம், ஒரு பாதிப்பு வந்தோடனே ஊழியம் தானே செய்கிற, நல்ல ஊழியம் செய்கிறேன்ற, அங்கே போகிறேன்ற, எங்கே போகிற, உனக்கு அப்படி நடக்கணும், ஏன் ஊழியம் செய்கிற அப்படி நடக்கூடாதா? ஊழியம் தானே செய்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் பலவீனப்பட்டார்னு எழுதியிருக்கிறார்ல. எப்பா பிரார்த்தித்து மரணத்திற்கு சமீபமாக இருந்தாராம், வியாதிப்பட்டு பாவமாக செஞ்சிட்டாரு. அவ்வளோ ஊழியம் செய்து 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 நேரம் இல்லாமல், ஓய்வெடுக்க டைம் இல்லாமல், மரணத்துக்கு ஏதுவாய் அவர் வியாதிப்பட்டு இருந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். சுகமானாலும் ஸ்தோத்திரம். தீமோத்தேயும் பலவீனப்பட்டு இருந்தார். கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்க, ஒரு சரீரத்தில் இப்படி பாதிப்பு இருக்குன்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அவனை பாவமாக செய்துட்டான். ஊழியம் செய்து 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 சரீரத்தில் பாதிப்பு. எல்லாத்திற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன் அப்படி கேள்வியே ஒரு விசுவாசி வாயில வரப்படாது. நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் அப்படி நடக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை யோசித்து பாருங்க. ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்க. நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு அப்படி நடக்கணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோன்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கைத்தட்டி சிரிப்பான். ஆண்டவரை பார்த்து நகைப்பான். பாருங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எங்க ஆள் பாருங்க, என்ன நடந்தாலும் என்னை தேடி வந்துடுவான். உங்க ஆள் ஒரு சின்ன வேதனை வந்துட்டா சர்ச்சையே மறந்துடுவான். கேள்வி கேட்பான், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோன்னு சொல்லி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வர இடமே கொடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது. என் தலையில் இருக்கிற மயிரை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில என்ன நடக்க முடியும்? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். யோபு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். 2 கூட்டம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு கூட்டம் பரலோகத்தின் தேவன் அவருடைய தூதர்கள் எல்லாம் யோபு என்ன சொல்லுவான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சாத்தான் அவனுடைய சேனையை பார்க்குறாங்க. யோபு மாத்திரம் பிள்ளைகள் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் இழந்துட்டேன், ஆண்டவரை தேடி நான் என்னையா கண்டு நீ தலையில் கை வச்சுட்டு அழுதிருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க, ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடந்திருக்கும்? சாத்தானுடைய சேனையை கைத்தட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஆண்டவரை பார்த்து, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்க, என் தாசன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காரு பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் தாசனாகவே இருக்க மாட்டாங்க. வெறும் உலக நன்மைக்கு தான் இவங்க கத்தர்ன்றாங்க. வேலை வேணும், சாப்பாடு வேணும், வீடு வேணும், பிள்ளைகள் வேணும், இந்த உலக நன்மைக்கு தான் அவங்கள தேடுறாங்க. இது இல்லைன்னா அவ்வளோ பேர் ஓடி போயிடுவான் அப்படின்னு கைத்தட்டி சிரிச்சிருப்பான் சாத்தான். யாருக்கு அவமானம்? கர்த்தர் அவமானப்பட்டு நின்று இருப்பார். இப்போ யோபு என்ன சொல்ற, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வச்சுதான் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பது நிர்ணயிக்கப்படும். கர்த்தர் ஜெயிப்பாரா, சாத்தான் ஜெயிப்பானா? யோபுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில தான் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே பரலோகமே ஆர்ப்பரித்திருக்கும், தேவதூதர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்திருப்பார்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். நாம் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறோம், நாம் துதிக்கும் பொழுது சாத்தானை வெட்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீ எதை செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் வேணாலும் என்னன்னு பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், குற்றம் சொல்லட்டும். நீ சின்ன காரியத்துக்கு வந்து அழுகிறாங்க, ஒரே அழுக. என்ன இப்படி சொல்றாங்க, இல்லாத பொல்லாலாம் சொல்றாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருக்கு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு. இவங்க ஆனால் விசுவாசி என்ன சொல்கிறாரு? உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்லையா, பொய்யானதை சொல்கிறாங்களே, பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என்னடான்னா பொய்யா சொன்னால் அழுதுகிட்டு வர்றீங்க. அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, யாராவது ஒன்று பொய்யா குற்றம் சாட்டினா, மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ அல்லது மற்ற ஊழியக்காரனோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எவனாவது பொய்யா அவனை பற்றி பேசினா எழுதுனா, நீ உட்காந்து அழுதுகிட்டே இரு, கண்ணீர் வடி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொன்னார்? சந்தோஷப்பட்டு. நீ உண்மையாக சந்தோஷப்படுறீங்களா? மாமியார் திட்டினா இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, சொல்லுங்களேன். யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம வசனத்தை விட எவ்வளோ தூரமாக இருக்கு பார்த்தீங்களா? வசனத்தை சிந்திச்சு பாருங்க. வசனத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம். வசனத்துக்குள்ள நம்ம வரணும். இப்போ உள்ள வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் என் படத்தை போட்டு மோகன்லால் கற்பழித்து கொலை பண்ணினார், பெரிய படம் போட்டு பத்திரிக்கை, வார பத்திரிக்கையில். அதை பார்த்துட்டு ஜீவானந்த பிறதெல்லாம் அங்கே ஜெபம் பண்ணாங்க. ஆல்நெட் பிற ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் வந்து அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். உங்களை பற்றி பாருங்க பிரதர், இப்படிலாம் எழுதியிருக்கிறேன்னு. நான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு, அதுக்கே அழணும்? அப்போ எங்களுக்கு பைபிள் காலேஜே கிடையாது. இயேசுடிக்கிறாருக்கு பைபிள் காலேஜில் அவன் நடந்த மாதிரி எழுதி, எந்த சர்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே போய் அடக்கம் பண்ணாங்க பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறான். அதெல்லாம் அது மாதிரி எழுதி உடனே இங்கே இருக்காங்களே இந்து முன்னணிக்காரங்கன்னு ஒரு டீம்லாம் இருக்காங்கல்ல, அதை பெருசாக பெரிய தட்டி போர்டில் அடித்து எங்கள் ஊரில், குறும்பூரில், திருச்செந்தூரில், தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் என்னை பற்றி பெரிய விளம்பரம், அந்த பத்திரிக்கை செய்தியை வச்சு எல்லாரும் பார்க்குறவங்க வந்து அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறீங்க? அது உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அழணும். பொய்யான காரியத்தை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். என்னை ஒரு பத்திரிக்காரர் வந்தான், வந்து பேட்டி எடுக்கணும்னா. எதுக்கு? என்ன உங்களை பற்றி பத்திரிகையில் எழுதியிருக்குல்ல, நாங்கள் இந்த பத்திரிக்கை உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத எழுதுகிறோன்னா. நான் அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு, இவனுக்கு வந்து அதே ஆட்கள், அந்த குரூப் ஆட்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்து வாய்ப்பரப்பை கேட்டு அதை வச்சு செய்தி எழுதுறதுக்கு, நீ என்ன ரெக்கார்ட் பண்ணியோ நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் ரெக்கார்ட் பண்ணோம். முதல் கேள்வி என்ன கேட்டான்னு தெரியுமா? உங்களை பற்றி பத்திரிகையில் செய்தி வந்துச்சுல்ல, வந்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு, நீங்கள் என்ன நினச்சிங்க? பார்த்தீங்களா, சாத்தா என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம மனதில் என்ன நினைக்கிறோன்னே தான் வாட்ச் பண்ணுறான்.
நான் சொன்னவனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த கேள்வி அவனால் கேட்க முடியல. அப்படியே பார்க்குறான், கேட்க முடியல, அடுத்த கேள்வியை கேட்க முடியல. சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இல்லாத பொருளாலாம் இழுத்துட்டாங்க, எப்படி அப்படி ஏதாவது பேசுவேன்னு பிசாசுடைய எதிர்பார்ப்பு. நான் சொன்ன சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி ஆண்டவரை துதிச்சேன். அவனை பதில கேள்வி கேட்க முடியல. யோசித்தான். திருப்பி அவனுக்கு அது எப்படி முடியும்னா, எங்களுக்கு ஏசு அதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் இருக்காரு. அது பொய்ன்றதுனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கிறேன். அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் போலீஸ் எங்கே வந்திருக்கோம், என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், கேஸ் போட்டிருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலை, அதிலே தெரிஞ்சுக்கலாமா அது பொய்ன்னு. அதனால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன்றேன். 2-3 கேள்வியை பேரு கேட்டால் ஓடியே போயிட்டானுங்க. அவனுக்கு பத்திரிக்கையில் போடவும் இல்லை, எழுதவும் இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாதது குற்றச்சாட்டுகளை சொல்லி சாத்தானுடைய முகத்தை கவனிப்பான், உங்கள் இருதயத்தை கவனிப்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் அழுதுட்டீங்க, சாத்தானுக்கு வெற்றி, கைத்தட்டி சிரிப்பான். நீங்கள் துதிச்சிட்டீங்க, சாத்தான் வெட்கப்பட்டு போவான். அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? இனிமேல் என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உட்கார்ந்து அழப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை. புதுசா வரக்கூடிய விசுவாசினா பரவாயில்ல, அவங்க புதுசா வர்றாங்க, விசுவாசத்தில் பலவீனமா இருப்பாங்க, பரவாயில்லை. 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசின்னு சொல்ற நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியாக அடுத்ததாக கடைசி ஒரு வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். என்ன செய்யணுமா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. சில காரியத்தை விட்டு விலகணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். இது பொல்லாங்கான காரியம், இது தவறான காரியம், அதை விட்டு விலகிறணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. பாருங்க, ஒரே பாலர் திருமணம், ஆணு கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுறது எல்லா நாட்டிலும் தீவிரமாய் பரவுகிறது. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது, பல வருஷமாக நடக்குது. பல வருஷமாக சில அமைப்புகள் அவங்க இதை சட்டமாக்கணும், இந்தியாவில் ஆணை ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கணும்னு சொல்லி வாதாடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியாக அந்த அது வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இது அரசாங்கம் தான் சொல்லணும், அரசாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சட்டத்தில் அதைத்தான் நாங்கள் தீர்ப்பு கூறுவோம், அதுக்கு மீறி செய்ய முடியாதுன்னு அரசாங்கத்திட்ட கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. கவர்மெண்ட் என்ன சொன்னது, ஒரு பெரிய நல்ல காரியம் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, நாங்கள் அதை அங்கீகரிக்க முடியாது, இந்தியாவில் ஏற்கனவே உள்ள சட்டத்தின்படி தான், அதனால் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணதை சட்டமாக்க முடியாது என்று நம்முடைய அரசாங்கம் சொல்லிவிட்டது. இது கர்த்தர் கொடுத்த, நம்முடைய ஜெபத்தை கொடுத்த பதில். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது சட்டமாக்கப்பட்டு விட்டால் தேசத்துக்கு சாபமாகிவிடும். கடைசி காலத்தில் சாத்தானுடைய திட்டம் அதுதான். இது வேகமாக இன்றைக்கு பரவுகிறது. இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கவங்க பயப்படுறாங்க. முன்னால் வாலி பிள்ளைகளை வச்சு என்ன செய்கிறேன்னு பயந்தாங்க. இப்போ குழந்தைகளை வச்சுட்டு அமெரிக்காவில் பயப்படுறாங்க. இப்போ போன போது பிரதர் இந்த நாட்டில் இருக்கலாமா போகலாமான்னு யோசிக்கிறோம். என்ன விஷயம், 3வது 4வது படிக்கிற சின்ன பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜிலேருந்து 1st 2nd 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் இப்போ என்ன போதனை கொடுக்குறாங்க, நீ ஆணா வேணாலும் இருந்துக்கலாம், பெண்ணா வேணாலும் இருக்கலாம், ஓ இஷ்டம். எப்படி டீச்சிங், நீ ஆணா வேணாலும் இருக்கலாம், பெண்ணா வேணாலும் இருக்கலாம். நீ ஆணா மாறன்னு விரும்பினா அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிடுறோம், நீ பெண்ணா மாற விரும்பினா உடனே ஆப்ரேஷன் பண்ணி மாற்றி. பெற்றோர்கிட்ட கேட்காம அதை செய்துட்டாங்க. அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாரு.
அமெரிக்கா ஸ்கூல்களில் இப்போ சில ஸ்கூல்களில் இப்போ தான் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தனியாக அது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம். இப்போ எந்த ரெஸ்ட் ரூமே யாரும் பயன்படுத்தலாம். என்ன கலாச்சாரம் போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள் அமெரிக்காவில். இது இல்லைங்க, நம்ம பெற்றோர்களுக்கு பயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தே படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் வீட்டில் இருந்தே அவங்க படிக்க வச்சு எக்ஸாம் மட்டும் எழுத வைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா போய் கொண்டு இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. உலகம் எங்கும் இது தீவிரமாய் பரவுகிறது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை சாத்தான் தீவிரமாக ஆயத்தப்படுத்துகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நலமானதை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். மற்றது தப்புன்னா தப்பு தான். வேதம் தப்புன்னு பேசுறது தப்பு தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரணம்? ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனே என்ன சொன்னார்? பலுகி பலுகி பூமியை நிரப்புங்கள். இந்த காரியம் வந்தாலே பலுகி பெருகுவது நின்றுவிடும். மக்கள் தொகை பெருகக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டமே. இதுக்கு மேலே பெருகக்கூடாது, அழியட்டும். இதுக்கு மேலே பெருக்க விட்டுவிடக்கூடாது. சாத்தான் தந்திரமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த சாத்தான் வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தை மாற்றுவதற்கான காரியம் தீவிரமாய் நடக்கிறது. எல்லாத்தையும் நம்புகிற இப்போ அடுத்து என்ன வரப்போகிறது தெரியுமா உங்களுக்கு? அடுத்து வரப்போகிறது, இப்போவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அரிசியை விட சின்ன சிப், அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். அந்த சின்ன சிப்புக்குள்ள 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை அது உள்ள பதிக்க முடியுமா? 20 lakhs இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களை பற்றி விவரம், பேர், விவரம், தகப்பனார் பேர், குடும்ப விவரம், பேங்க் நம்பரு, உங்களுடைய லைசன்ஸ் நம்பரு, உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ளே வைக்க முடியும் சின்ன அரிசி மாதிரி. அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்கள் பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சிட்டாங்க. இனி அடுத்த சீக்கிரத்தில் வரப்போது விரும்புகிறவங்க இப்போவே பதித்து கொள்ளலான்னு. அந்தி கிறிஸ்துவுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது. இப்போ அது சொல்லுவாங்க, நீங்கள் அது பதிச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை. எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும்? ஒன்றும் தேவையில்லை. நெத்தியை மட்டும் காமிங்க, கையை மட்டும் காமிங்க. சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும். இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, வேணும்னா நீங்கள் பதித்து கொள்ளலாம். இனிமேல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. நீங்கள் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளோதான், முடிந்தது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் சிக்கிக் கொள்ளுவீங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது. கவனமாக இருங்க. எல்லாத்தையும் நம்பி விடாதிருங்கள். நலமானதை பிடித்து கொள்ளுங்க. வசனத்தில் சொல்லியிருக்கிறா, வசனம் பாவம்னு சொன்னால் பாவம்தான், வசனம் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தான். அதனால் உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது. ரொம்ப பரந்த மனப்பான்மை, எங்களுக்கு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க. சகிப்புத்தன்மை வேணும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான். எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை? அன்பு தானே முக்கியம். எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும்? பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு முன்னால் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியும். சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம், அந்த புத்த, அந்த மாதிரி சீக்கிய எல்லா மத தலைவர்களும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க பாருங்கள். எல்லா மதமும் ஒன்று, ஒரே கடவுள் தான். நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற, அன்பு தான் முக்கியம். அதனால் அன்பாக ஒன்றா இணைஞ்சிருப்போம். அதனால் ஒரே ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும். இதெல்லாம் வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஏசு எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்கு சொன்னார். எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருக்க சொன்னார். சாத்தான் கூட அன்பாக இருக்க சொன்னாரா? பிசாசோட அன்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எல்லாரையும் நேசிப்பது உண்மை, ஆனால் எல்லா கடவுளும் ஒன்றாக முடியாது. எல்லாரையும் நாங்கள் நேசிப்பது உண்மை, எல்லா வேதமும் ஒன்றாக முடியாது. ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை, ஒரே ஒரு வேத புஸ்தகம். இதை தாண்டி யார் என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
கவனமா இருக்கணும். கடைசி காலத்தில் வந்து விட்டோம். சர்ச்சுக்குள்ள பேசுவாங்க, நீங்க அறிந்து கொள்ளுங்க. பைபிளை வச்சுட்டு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க, விலை போயிடுவாங்க, காசுக்காக பேசுவாங்க. சொல்றது கரெக்டாக தானே இருக்குது மாதிரி தெரியும். கவனமா இருங்க. கடைசி கால நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும். மற்றதெல்லாம் புறம்பே தள்ளிடணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வசனத்தின்படி தான் நான் வாழுவேன். வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காலம் கடைசி காலம், ஆண்டோடைய வருகை சமீபம். நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த வசனத்தெல்லாம் மனதில் பதித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இதை வைத்து ஜெபம் பண்ண, உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு வசனத்தை வைத்து நான் எனக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாடும் ஒரு காரியமே சந்தோஷத்தை பாதிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு என்னை ஒப்புக்கொடுத்து ஜெபிச்சிருக்கிறேன். நான் இடைவிடாமல் ஜெபிக்கணும். என் தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, அரசாங்கத்திற்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக நான் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. எப்பவுமே நான் துதிக்கணும், முறுமுறுத்தரவே கூடாது, உம்மை கேள்வி கேட்டு விடவே கூடாது. அந்த இருதயத்தை எனக்கு தாரும். என் ஆவியில் எப்பவுமே நான் அனலா இருக்கணும். நான் அவித்து போட்டப்பட்ட நிலைமையில இருந்து விடக் கூடாது. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணி விடக் கூடாது. நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். உண்மையான தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனத்தை எனக்கு கிருபை தாரும். நலமானதை நான் பிடித்துக் கொள்ளணும். தவறான எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி எனக்கா ஜெபிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறேன். இது வேத வசனம். அதனால் எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது. இனி வெகு காலம் செல்லாது. ஆண்டோடைய வேலை சமீபமாகிவிட்டது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி தான் வாழணும். இந்த வசனம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதில் சொல்லப்பட்டபடி தான் என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஊழியம் எல்லாம் இந்த வசனத்தின்படி தான். எல்லா வலது கரத்தில் பைபிளை ஏந்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழவும், உம்முடைய வசனத்தின்படி செய்யவும், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் வாழ்க்கை இருக்க எனக்கு கிருபை தாரும். நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நாள் நான் துக்கமா இருக்கவே கூடாது. எதுவும் என்னை பாதிக்க நான் இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் இயேசுக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, கிருபை தாங்க. இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும். எப்பொழுதும் இரவும் பகலும் நான் ஜெபிக்கணும். இயேசுவோடு நான் இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நான் முறுமுறுக்கவே கூடாது. எந்த காலத்தில் நான் முறுமுறுக்க கூடாது. எப்பொழுது நான் உம்மை துதித்து கொண்டே இருக்கணும். ஆவிலே நான் அனலா இருக்க கிருபை தாரும். என்னுடைய என் மீது உம்முடைய அக்கினியை அனுப்புவீராக. எப்பொழுதும் ஆவிலே நான் அனலா இருக்கும்படி ஆவியானுடைய வல்லமை என்னை நிரப்புவதாக. அக்கினி என்னை நிரப்புவதாக. தீர்க்க தரிசனங்களை நான் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. உண்மையான தீர்க்க தரிசனத்தை அடையாளம் கண்டு கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நலமானதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். தவறான காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிறவளை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும். விட்டுவிட கிருபை தாரும். என் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி வாழ என் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். தகப்பனே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மனதார உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.